தைப்பொங்கல் தமிழர்களின் அறுவடை திருநாள். தைப்பொங்கல் என்பது தமிழர்களின் மிக முக்கியமான பாரம்பரிய திருநாள்களில் ஒன்று. ஒவ்வொரு ஆண்டும் தை மாதம் முதல் நாள் சூரியன் மகர ராசியில் பிரவேசிக்கும் நாளில் தைப்பொங்கல் கொண்டாடப்படுகிறது. தை மாதத்தின் சிறப்பு. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று கூறுவது போல தை மாதம் புதிய தொடக்கங்களுக்கான மாதமாக கருதப்படுகிறது. இந்த நாளில்தான் சூரிய பகவான் வட திசை நோக்கி பயணத்தை தொடங்குகிறார். இதையே உத்தராயணம் என்று அழைக்கிறோம். பொங்கல் என்றால் என்ன? பொங்கல் என்றால் பெருக்கம், செழிப்பு, வளம் என்று பொருள். புதிய அறுவடை செய்யப்பட்ட நெல்லில் இருந்து பால், வெல்லம் சேர்த்து பொங்கல் செய்யும்போது பொங்கல் பாத்திரத்தில் பால் பொங்கி வழியும். அது குடும்பத்தில் செல்வம் பொங்க வேண்டும், விவசாயம் செழிக்க வேண்டும், வாழ்வில் நன்மை பெருக வேண்டும் என்பதற்கான குறியீடாகும். சூரியனுக்கு நன்றி கூறும் நாள். தைப்பொங்கல் நாளில் சூரிய பகவானுக்கு நன்றி கூறுவது மிக முக்கியமான வழிபாடாகும். சூரியன் இல்லையெனில் விவசாயம் இல்லை, உணவு இல்லை, வாழ்க்கை இல்லை. எனவே பொங்கல் நாளில் சூரியனை நோக்கி பொங்கல் வைத்து சூரியனை போற்றி என்று வழிபடுகிறோம். தைப்பொங்கல் வழிபாட்டு மரபுகள். வீடு முழுவதும் சுத்தம் செய்தல், வாசலில் கோலம் போடுதல், புது பானையில் பொங்கல் செய்தல், கரும்பு மஞ்சள் கொத்து வைத்தல், குடும்பத்துடன் சேர்ந்து உணவு பகிர்ந்து கொள்ளுதல். இவை அனைத்தும் ஒற்றுமை, நன்றி, மகிழ்ச்சி என்பவற்றின் அடையாளம். தைப்பொங்கலின் ஆன்மீக அர்த்தம். தைப்பொங்கல் வெறும் உணவு திருநாள் அல்ல, அகந்தை குறைய, நன்றியுணர்வு அதிகரிக்க, இயற்கையுடன் இணைந்து வாழ கற்றுத்தரும் ஒரு ஆன்மீக திருநாள். தைப்பொங்கல் தமிழர்களின் பண்பாடு, விவசாயத்தின் பெருமை, இயற்கைக்கு செலுத்தும் நன்றி அனைத்தையும் ஒரே நாளில் நினைவுபடுத்தும் ஒரு புனித திருநாள். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நீங்கள் விரும்பினால் தைப்பொங்கல் நாளில் சூரியனை வழிபடுவதால் கிடைக்கும் தனித்துவமான பலன்கள். தைப்பொங்கல் என்பது சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் ஒரே திருநாள். இந்த நாளில் செய்யப்படும் சூரிய வழிபாடு பொதுவான நாட்களில் செய்யப்படும் வழிபாட்டை விட பல மடங்கு பலன் தரும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. 1. கர்ம பிணைப்புகள் தளர்வடையும். சூரியன் அனைத்து கிரகங்களுக்கும் அதிபதி. அவரை வழிபடுவதால் கடந்த ஜென்மம் மற்றும் இம்மை ஜென்ம கர்மங்களின் கடுமை மெதுவாக குறைய தொடங்கும். தைப்பொங்கல் நாளில் சூரியனை நோக்கி பொங்கல் வைத்து வழிபட்டால் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட விஷயங்களில் இயல்பான முன்னேற்றம் ஏற்படும். 2. கண், இதயம், எலும்பு சம்பந்தமான சக்தி அதிகரிப்பு. சூரியன் உடலில் கண் பார்வை, எலும்பு உறுதி, இதய சக்தி ஆகியவற்றை கட்டுப்படுத்தும் சக்தியாக கருதப்படுகிறார். இந்த நாளில் காலை சூரியனை பார்த்து தண்ணீர் அர்ப்பணம் செய்வது உடல் சக்தியை புத்துணர்ச்சியடைய செய்கிறது. 3. குடும்பத்தில் மரியாதையும் மதிப்பும் உயரும். சூரியன் அதிகாரம், மரியாதை, பதவி என்கிற சக்திகளின் மூலமாக இருக்கிறார். தைப்பொங்கல் அன்று சூரிய வழிபாடு செய்தால் குடும்பத்திலும் சமூகத்திலும் மதிப்பும் மரியாதையும் மெதுவாக உயரத் தொடங்கும். 4. தொழில் மற்றும் வருமானத்தில் நிலைத்தன்மை. சூரியன் நிலை சரியில்லாதவர்களுக்கு வருமானம் வந்து போகும் தன்மை இருக்கும். தைப்பொங்கல் நாளில் உண்மையான நன்றியுடன் செய்யப்படும் சூரிய வழிபாடு வருமானத்தில் நிலைத்தன்மை மற்றும் தெளிவு கொடுக்கிறது. 5. மன தைரியமும் தெளிவும் அதிகரிக்கும். சூரியன் மன உறுதி மற்றும் தைரியத்தின் காரகர். இந்த நாளில் சூரியனை நினைத்து பொங்கல் செய்தால் மனக்குழப்பம், பயம், தன்னம்பிக்கை குறைவு மெதுவாக விலகத் தொடங்கும். 6. பித்ரு தோஷ அமைதி பெறும். சூரியன் பித்ருக்களின் பிரதிநிதியாகவும் கருதப்படுகிறார். தைப்பொங்கல் நாளில் சூரியனுக்கு நன்றி செலுத்தி வழிபடுவதால் பித்ரு சம்பந்தமான தடைகள் அமைதி பெறும் என்று நம்பப்படுகிறது. 7. வாழ்வில் புதிய தொடக்கங்களுக்கு சக்தி. தை மாதம் புதிய பாதை திறக்கும் மாதம். இந்த நாளில் சூரியனை வழிபட்டு புதிய தீர்மானங்கள் எடுத்தால் அவை நீண்ட காலம் நிலைத்திருக்கும். முடிவுச் சொல். தைப்பொங்கல் நாளில் சூரியனை வழிபடுவது ஒரு சடங்கு அல்ல, அது உடல், மனம், கர்மம், வாழ்க்கை அனைத்தையும் ஒரே நேரத்தில் ஒழுங்குபடுத்தும் ஒரு தெய்வீக சக்தி செயல்.